Taste the Daily. ஏல மக்கா வணக்கம்டே. கள்ளச்சாராயம் காய்ச்சறதா சொல்கிறாங்களே கல்வராயன் மலை, அந்த மலையோட இப்போதைய நிலைமை என்ன, அந்த மக்களுக்கு சலுகையெல்லாம் போய் சேர்ந்துச்சா இல்லையான்னு உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கையிலேயேம்மா விழுப்புரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து பல ஆட்கள் ஆஸ்பத்திரியில் கிடக்க பாருங்க. நாட்டில் நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஆளுங்கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்கே என்ன நடந்தால் எனக்கு என்ன, எனக்கு இடைத்தேர்தல் தான் முக்கியம்னு தேர்தலில் கவனமாக இருக்காங்க. ஜனங்களை மிரட்டி ஓட்டு போட சொல்லியிருக்காங்களாம். சரி, எல்லா செய்தியையும் விரிவான செய்திகளில் விளக்கமாக சொல்கிறேன். இப்போ போய் குறுஞ்செய்தி பார்த்துட்டு வாங்க. விழுப்புரத்துல கள்ளச்சாராயம் குடிச்சு மறுபடியும் ஒரு 7 பேர் ஆஸ்பத்திரியில சேர்ந்திருக்காங்கப்பா. 7 பேர் சேர்ந்தாங்க, 5 பேர் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்கன்னு ஆஸ்பத்திரி தரப்பும், இதுவரை மொத்தம் 11 பேருன்னு பொதுமக்களும் சொல்லிட்டு இருக்காங்க. வாக்குப்பதிவு அன்னைக்கு வாக்காளர்களை மிரட்டியிருக்காங்களாம் திமுக உடன்பிறப்புகள். அதாவது ஓட்டுக்கு 2000 கொடுத்தாங்களாம். கொடுத்த காசுக்கு ஒழுங்கா ஓட்டு போடு, இல்லைன்னா பட்டா கிட்டான்னு அரசு திட்டங்கள் எதுவும் கிடைக்காதுன்னு மிரட்டுதாங்களாம். வாக்குச்சாவடிக்கு ஓட்டு போட வந்த பெண்ணோட கழுத்துல கோடு போட்டிருக்காங்கப்பா. குடும்ப பிரச்சனைன்னு நினைக்கிறேன். முன்னாள் கணவர் வாக்குச்சாவடியில வச்சு வெறித்தனமா கத்தியால கிழிச்சிருக்காரு. நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. இரிடியத்துல இன்வெஸ்ட் பண்ணா கோடி கோடியா கொட்டுன்னு பல லட்சங்களை சுருட்டிருக்காரு திமுக நிர்வாகி. இந்த பலே கில்லாடி அமைச்சரோட தம்பின்னு சொல்லித்தான் அறிமுகமாவாராம். மோசடி கும்பல் எப்படிலாம் கிளம்பிருக்குன்னு பாருங்க. குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு பெண்ணுக்கு கத்தி குத்து, காவல்துறையினர் பண்ண அராஜகத்தால் வியாபாரிகள் சாலை மறியல், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒழுங்காக ஓட்டு போடு, இல்லை கொடுத்த காசை திரும்பி கொடுன்னு திமுக உடன்பிறப்புகளின் மிரட்டல், இப்படி பல சம்பவங்கள் இன்றைக்கி நடந்திருக்கு. ஒன்றொன்னா சொல்கிறேன், விவரமாக கேட்டு நாட்டு நடப்பை புரிஞ்சுக்கிடுங்க. விழுப்புரம் மாவட்டம் காணை பகுதியில் வியாபாரிகள் பூரா திடுதுப்புன்னு சாலை மறியல் பண்ணாங்க. இந்த காணை பகுதி விக்கிரவாண்டி தொகுதிக்குள்ள வருது. இன்னைக்கு இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இங்க நடக்குது. இதனால இங்க பாதுகாப்புக்கு வந்த காவல்துறையினர் கடைகளை பூரா மூட சொல்லி அராஜகம் பண்ணியிருக்காங்களாம். வியாபாரிகளை காவலர்கள் ரொம்ப மோசமா மிரட்டினதா வியாபாரிகள் சொல்றாங்க. இந்த சம்பவத்தால கடுப்பான வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க போலீஸ் கடையை மூடு, உடச்சிருவேன், அடிச்சிருவோம்னு சொல்லி மிரட்டுறாங்க, இது பண்ணுறாங்க. நாங்கள் சொல்லிட்டோம், அப்பயும் எடுத்து வைக்கிறோன்னுட்டோம். எடுக்கிறே இல்லை, உடச்சி தள்ளட்டோமான்னு கேட்குறாங்க. இருங்க எடுத்து வைக்கிறேன்னு, கையை நீட்டியாண்டா பேசுகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே ஈத்துன்னு அடிக்க வராங்க. இந்த மாதிரி அவங்க அராஜகமாக செஞ்சுன்னுக்கிறாங்க. எங்களுக்கு எந்த முன்னாடியே சொல்லியிருந்தாலும் நாங்கள் இதை பால் வாங்க இருப்போம், நாங்கள் எந்த பொருளும் வாங்க இருப்போம். ஆனால் எந்த காலத்துலையும் எந்த பிரச்சனையும் வராத இடம் இது, நாங்களே பாதுகாத்துக்குவோங்க. இவங்களுக்கு வேலையே இல்லை, அதிகம் சும்மா தான் நின்றுட்டு போவாங்க. பிரச்சனை இல்லாத இடம் இது. இந்த மாதிரி இடத்துல அதுமாரி பண்ணுறாங்க. உள்ளே இழுக்கிறாங்க, எல்லோரும் கேஸ் போட்டுருவாங்க, ஈத்து வண்டியில் உட்கார வைக்கிறாங்க. காலையில் போலீஸ்காரங்க கடையை சாத்துன்ட்டாங்க. 10 பேர் பயங்கரமாக பேசுகிறாங்க. இல்லைங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டோங்கண்ணா, கடையை இழுத்து மூடு நீ என்ன அப்படின்ட்டு. 200 மீட்டர் இல்லை மேடம், 100 மீட்டர் தான் மேடம் நான் சொல்கிறேன். உன் இஷ்டத்துக்கு இல்லை, என் இஷ்டத்துக்கு. இது வரைக்கும் காணையில் அது மாதிரி இல்லை மேடம், நாங்கள் சொல்கிறது தான் மாதிரிலாம் இல்லை மேடம்ன்ற. நீ சாத்துனா சாத்து. எல்லா கடையும், பால் கடை, மெடிக்கல், டீ கடை எல்லாத்தையுமே ரொம்ப இதுன்ட்டு காலைல அசிங்கமாக பேசி அதுக்கப்புறம் ரொம்ப இதுன்றாங்க. மாணவரே பேசுகிறாங்க, இதில் பச்சை பச்சையாக கேட்குறாங்க. வீட்டில் நான் இப்படி வெளில போயிட்டு வீட்டில் கடையை சாத்திரியா இல்லையா, இழுத்து போட்டுருவேன், வெளில எடுத்து போட்டுருவேன், உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ராவடி பண்ணுறாங்க. இது வரைக்குமே இந்த காணையில் இது வரைக்கும் நடந்ததே இல்லை. இது வரைக்கும் இதான் முதல் தடவை. எலெக்ஷன் எவ்வளோ எலெக்ஷன் நடந்திருக்கு, ஆனால் இந்த எலெக்ஷனில் தான் ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க.
வியாபாரிகள் கிட்ட இம்புட்டு ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிட்ட ஆபீசர்ஸ் வாக்குச்சாவடியில் கோட்டை விட்டுட்டாங்க. விக்கிரவாண்டியில் இருக்கிற டி கொசப்பாளையம்ங்கிற கிராமத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் எல்லாரும் ஓட்டு போட்டுட்டு இருந்திருக்காங்க. அங்கே கனிமொழின்னு ஒரு பெண்ணும் ஓட்டு போட வந்திருக்காங்க. அந்த சமயம் பார்த்து வாக்குச்சாவடிக்கு வந்த கனிமொழியோட முன்னாள் கணவர் கத்தியை எடுத்து கனிமொழியை வெட்டியிருக்காரு. இந்த சம்பவம் குடும்ப பிரச்சனை, முன்விரோதம்னு பல காரணங்களால் நடந்திருந்தாலும் போட்டு தள்ளுறதுக்கு இடத்த சூஸ் பண்ணாரு பாருங்க. அங்கதான் நம்ம திராவிட மாடல் ஆட்சியோட சட்டம் ஒழுங்கு லட்சணம் சிரிப்பா சிரிக்குது. வாக்குச்சாவடியில் எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும், போலீஸ் இருப்பாங்க, அந்த இடத்துல ஒரு பெண்ணை கத்தியால குத்துறாங்கன்னு சொன்னா இந்த ஆட்சியில எங்க யாருக்கு பாதுகாப்பு இருக்கு? விளம்பர கும்பல் தான் இதை விளக்கி சொல்லணும். நல்ல வேளை அந்த பெண்ணுக்கு எதுவும் ஆகல. சரி, இந்த கொடுமையெல்லாம் ஒரு பக்கம்னா, விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட குப்பம் பகுதியில திமுக உடன் பிறப்புகள் வீடு வீடா போய் மிரட்டியிருக்காங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, வீடு வீடா போய் ஒரு ஓட்டுக்கு 2000 பணம் கொடுத்துருக்காங்க. அதான் இன்னைக்கு வீடு வீடா போய் கொடுத்த காசுக்கு ஓட்டு போடலன்னா காசை திரும்ப கொடுங்கன்னு மிரட்டியிருக்காங்க. குப்பத்துல இருந்து ஓட்டு போட போனோம். திமுகவில் காசு கொடுத்தாங்க, ஆளுக்கு 2000. என் காசை எடுத்து போய் நாங்கள் கேமரா வச்சுருந்து பார்க்குறோம் சொல்லி எங்களை வந்து வீட்டில் வந்து மிரட்டுறாங்க. அவங்க நீ எங்கே போறியோ போய், எந்த ஸ்டேஷன் போறியோ போன்னு சொல்கிறாங்க. நாங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? எங்கள் குப்பத்தில் இருந்து எங்களை என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது. வீடு பட்டா எங்களுக்கு பொறுப்புகளுக்கு இந்த பட்டா கிடைக்காத சொல்லி அதை ஒன்று சொல்லி மிரட்டின்னு இருக்காங்க. அதுக்கு நீங்கள் தான் என்ன எதுன்னு எங்களுக்கு பார்க்கணும். இன்னைக்கு நடந்த வாக்குப்பதிவை பார்க்கையில் நமக்கு ஒன்று தான் மக்கா தோணுச்சு. வாழ்க ஜனநாயகம். இடைத்தேர்தலெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், விளம்பர கும்பலோட இரும்புக்காரம் என்ன ஆச்சு? எடைக்கு எதுவும் போட்டாங்களா? கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இப்போ தான் ஒரு 68 பேர் வர இறந்துருக்காங்க. அந்த சோகம் முடிகிறதுக்குள்ளே மறுபடியும் விழுப்புரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 11 பேர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. இதை என்னன்னு சொல்கிறது? அதாவது மக்கா, ஒரு நடக்கக்கூடாத சம்பவம் ஒரு தடவை நடந்தா சரின்னு மன்னிச்சு விடலாம். ஆனா இந்த விளம்பர ஆட்சியில நடக்கக்கூடாத சம்பவங்கள் அடிக்கடி நடக்குது. ஒவ்வொரு தடவையும் அதிகாரிகளை மாத்திட்டு ஐயா ஸ்டாலின் நல்லா வசனம் பேசுதாரு, ஆனா சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. கள்ளக்குறிச்சி சம்பவத்துல இந்த அரசாங்கம் என்னதான் பாடம் கத்துக்குச்சுன்னு ஒன்றும் புரியல. இன்னைக்கு விழுப்புரத்துல 11 பேர் சாராயம் குடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில் கிடக்காங்க. விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் பக்கம் இருக்கிற கிராமங்கள்ல 6 பேர் சாராயம் குடிச்சு உடம்புக்கு முடியாம ஆஸ்பத்திரியில சேர்ந்திருக்காங்க. விசாரிச்சதுல பாண்டிச்சேரியிலிருந்து சாராயத்தை வாங்கிட்டு வந்து பல கிராமங்கள்ல வியாபாரம் பண்ணது தெரிய வந்திருக்கு. 2 நாள் முன்னாடி 6 பேரா இருந்த எண்ணிக்கை இன்னைக்கு 11 வசந்திருக்கு. கள்ளக்குறிச்சியில அத்தனை மரணங்கள் நடந்த பிறகும் விழுப்புரத்துல சாராய வியாபாரம் நடக்குதுன்னு சொன்னா அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? கள்ளச்சாராய வியாபாரத்தை கூடவா இந்த அரசாங்கத்தால கட்டுப்படுத்த முடியாது? அட நான் சொல்ல சாமி, விவரம் தெரிஞ்சவங்க சொல்றாங்க. நான் முன்னாள் திமுக அமைச்சரோட தம்பி, என்னை நம்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், இரிடியம் பிஸ்னஸ் பல கோடி லாபம்னு ஆசை வார்த்தை சொல்லி மதுரையில் ஒரு வியாபாரியை ஏமாற்றிருக்காரு திமுக நிர்வாகி. ஸ்டார் ஹோட்டலில் மீட்டிங், 2000 கோடி வர லாபம்னு என்னென்ன வடை சுட்டிருக்காரு தெரியுமா? மதுரையை சேர்ந்த தெய்வேந்திரங்கிற வியாபாரிய கலைச்செல்வின்னு ஒரு பெண்ணும் முகமது ரபீக்குங்கிற திமுக நிர்வாகியும் சேர்ந்து ஏமாத்தி பல லட்சங்களை கறந்துருக்காங்க. அதாவது தெய்வேந்திரங்கிட்ட இரிடியம் பிஸ்னஸ் பண்ணுறதாவும் அதில் பல கோடி லாபம் கிடைக்கும்னு கலைச்செல்வி உருட்டிருக்காங்க. அந்த உருட்டை தெய்வேந்திரன் நம்பலை. உடனே உள்ள புகுந்த திமுக நிர்வாகி முகமது ரபி, பாஸ் கலைச்செல்வி சொல்றதெல்லாம் உண்மைதான், நான் திமுக முன்னாள் அமைச்சர் நாசரோட தம்பி, நானே இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் இன்வெஸ்ட் பண்ண இரிடியத்தோட விலை 2000 கோடி, நம்பி இன்வெஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கும் லாபம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. திமுக நிர்வாகி முகமது ரபி அமைச்சரோட தம்பின்னு சொல்லி பேசினதால நம்புன தெய்வேந்திரன் அங்க இங்கன்னு ஒரு 18 லட்சம் ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்படியே போயிட்டு இருக்கையில இவங்க ஏமாத்துறாகன்னு தெய்வேந்திரன் கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால கொடுத்த காசை திரும்ப கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அப்ப கூட அந்த கலைச்செல்விங்கிற பெண் புலித்தோல் புலி நகம்னு புது புது பிஸ்னஸ் பத்தி பேசி ஏமாத்த பார்த்துருக்காங்க. இதுல கடுப்பான தெய்வேந்திரன் இனியும் தலையை காமிச்சா முழுசா மொட்டைய போட்டுருவாங்க, போலீஸுக்கிட்ட போயிட வேண்டியதான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. தெய்வேந்திரன் மட்டுமில்ல, பல பேர் இந்த கும்பல் கிட்ட தினுசா ஏமாந்துருக்காங்க. திமுக நிர்வாகியோட இந்த துணிச்சலான ஏமாத்து வேலையை பத்தி
நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்கா. மக்கா, சென்னையில் 12 கிலோ கஞ்சாவோட இன்னைக்கு ஒருத்தர் சிக்கியிருக்கார். எத்தனை கிலோ? 12 கிலோ. இப்படி கிலோ கணக்கில் கஞ்சா வியாபாரம் நடந்தா சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கத்தானே செய்யும். இத்தனை நாள் எல்லாரும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா இனி இது சரிப்பட்டு வராது. இருக்கிற இந்த மீதி 2 வருஷத்தில் நாம தான் சூதானமாக இருந்துக்கணும். மக்களே பாதுகாப்பாக இருந்துக்கிறது தான் ஒரே வழி. சரி மக்களே, இன்றைக்கி நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.